டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவு வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவை போட்டிருந்தோம். நிறைய மக்கள் அதில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. கடைசியாக இறுதியாக நீங்கள் நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கி நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாலே போதும், உங்களுடைய வாதமெல்லாம் வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நல்லா தூங்குறது எப்படி, அதுக்கு ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா அதற்கான ஒரு பதில் தான் இந்த பதிவு. ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக தூக்கம் அப்படின்னா இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குதுங்க. உடம்புல ராஜ உறுப்புகள்னு சொல்லி ஒரு 12 ராஜ உறுப்புகள் இருக்குது. அந்த 12 ராஜ உறுப்புகளில் தூக்கத்துக்கு அப்படின்னு அதற்கான ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா அவர் தான் லிவர். இந்த லிவர் தான் உங்களுக்கு தூக்கத்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கும் அல்லது டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புக்கும் அல்லது குரட்டையோட தூக்கம் வர்றதுக்கும் பரண்டு படுத்து தூங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவர் யாருன்னா கல்லீரல் தான். அப்ப பாருங்க, நிறைய பேர் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி படுத்து தூங்க மாட்டாங்க. ஒருத்தர் லெஃப்ட் சைடு படுத்துவாங்க, ஒருத்தர் ரைட் சைடில் படுத்துவாங்க, ஒருத்தர் குப்புற படுத்துவாங்க, ஒருத்தர் மல்லாக்க மட்டும் தான் படுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் தான் படுத்துவாங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதற்கும் கல்லீரலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. அப்ப உங்களுடைய குரட்டையும் வராமல் நிறுத்தி உங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கத்துல கனவு தொல்லைகள் இல்லாமல் நீங்க தூங்கணும்னா நீங்க யாரை கவனிக்கணும்னா கல்லீரலை கவனிக்கணும். அவ்வளவுதான். உங்களுடைய லிவர் ரொம்ப சூப்பரா சீரா இயங்கணும். அவருக்குள்ள அதிகப்படியான வெப்பம் போயிடக்கூடாது, அதிகப்படியான குளிர்ச்சி போயிடக்கூடாது, கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கல்லீரலை டேமேஜ் பண்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அன்றாடம் காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரை நம்ம கல்லீரலை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அது மட்டும் இது பண்ணிக்கலாம். அதாவது காலையில எழுந்தோம்னா ஒரு பெட் காஃபி சாப்பிட்றோம் பாருங்க, அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் கல்லீரல் டேமேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆமா, காலையில எழுந்த உடனே டீ சாப்பிட்றோம்ல, அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கெமிக்கல்கள்ல, அப்புறம் ஃபுல்லா மைதா மாவு ஐட்டங்களுக்குள்ள இப்படி உணவுகளுக்குள்ள, அப்புறம் ஒரே ரூமுக்குள்ள அடைச்ச ரூமுக்குள்ள வேலை பார்க்கறதுலையும், நம்ம கண் பார்வைகள்ல டிஸ்டன்ஸை பார்க்காம ஷார்ட்டா பார்க்கறதுலையும், இரவு நேரம் தூக்கத்தை கெடுக்கிறதுலையும், ஆல்கஹால்லையும், மது பழக்கத்திலையும், புகைப்பழக்கத்திலையும், கிச்சனுக்குள்ளேயே நின்று புகையை சுவாசிக்கிறதுலையும், அல்லது ஒரு தொழிற்சாலைகள் இருந்து பண்றதுல இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள பொல்யூஷனை உள்ள கொண்டு வர பாருங்க. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் தான் லிவர். அதுவும் எந்த நேரத்துல கிளீன் பண்ணுவாருன்னா அது இரவு நைட்டு 11 மணில இருந்து 3 மணி வரை அவருடைய வேலையா தான். உள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து ஒரு சத்துக்கள்லாம் அவர்கிட்ட வந்திருக்கும் பாருங்க, அதை ஃபுல்லா எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலை தான் அது. ஆனா நம்ம அந்த வேலையை கெடுக்கிற மாதிரி நம்ம நைட்டு முழுவதும் முழிச்சுக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் லிவர் அங்க கெட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இது நாளடைவில் நாம என்ன ஆயிருது அப்படின்னா தூக்கம்ன்றது நமக்கு வராம ஆரம்பிக்குது. நாம ஏதோ டெய்லி நம்ம டெய்லி படுத்து தூங்குறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிருது, இப்படி டெய்லி பழக்கப்பட்டதுனால வரலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் இப்படி தடைகளை ஏற்படுத்தப்படும் பொழுது நமக்கு பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நமக்கு தடையாக ஆரம்பிச்சிருது. அதுதான் நம்மளுடைய தூக்கத்திற்கான ஹார்மோன். அது தடை ஆரம்பமாகும் பொழுது நமக்கு தூக்கம் பெரிய பிரச்சனை இருக்குது. தூக்கம் அப்படின்றதுதான் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தூக்கம் இல்லைன்னா பல நோய் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா பல நோயை குணப்படுத்துற அருமருந்து எதுனா அது தூக்கம் தான். நீங்க கிரானிக்கா எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அட்மிட் ஆயிட்டீங்கன்னா உங்களை உடனே கொண்டு போய் ஐசியூக்குள்ள கொண்டு போய் தூங்க வைக்கிற வேலை தான் நடக்கும். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீங்க போனாலும் போயிட்டு நல்லா போயிட்டு பேசாம ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க, தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிருவாங்க. சரிங்களா? ஆமா, ஸ்ட்ரோக்கு இப்படி நீங்க எதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிரானிக்கான ஒரு விஷயத்துல உள்ள பண்ணணும், உங்களை போயிட்டு நல்லா ஆஃப் பண்ணி தூங்க வச்சு உள்ளுக்குள்ள ரிப்பேர் ஒர்க்க பூரா சரி பண்ணக்கூடிய வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்களேன், தூக்கத்தில் தான் உங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் செல்கள்லாம் எடுக்கிறதும், அங்க எங்கெல்லாம் ரிப்பேர் இருக்குதோ அதை போய் சரி பண்ணக்கூடிய வேலையும் நம்ம உடம்பு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அதை கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம நோய்வாய்ப்பட்டவங்க யாருமே குணமாக முடியாதுங்க. எந்த நோய் இருந்தாலும் அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க சரி செய்யணும்னா அன்றைக்கு இரவு தூக்கத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. ஒண்ணு, நீங்க பாருங்க, சாதாரண காய்ச்சல் வந்தா கூட பெரியவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பா, பேசாம தூங்குப்பா, தூங்கி எந்திரிப்பா, சரியா போயிடும் அப்படின்னு இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருச்சா 2-3 நாள் ரெஸ்ட் எடு, சரியாயிரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன பண்ணும்னா, நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாம உணவுகளை குறைச்சிக்கிட்டு இருந்தா கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய வேலையை உடம்பு பண்ணும்.
ஆனா நீங்க உடம்பு முடியல, ஆனா வேற வழி இல்லை, நான் போய் வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு ஃபேமிலிக்கு பார்க்க முடியும், நான் காலைல சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பிடலைன்னா நான் டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு பொழுது என்னங்கன்னா, இது எக்ஸஸா இந்த வேலையை பார்க்கறதுனால அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே தங்க ஆரம்பிச்சிருது. அதுதான் உங்களுடைய நோய்கள் குணமாகாம இருக்கு. அதனால எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கு நல்ல ஃபுல் ரெஸ்ட் எடுங்க, தூங்கி எந்திரிங்க, உங்களுடைய நோய்கள் சரியாயிடும். அதாவது ஒரு செல்போன் இருக்குது அப்படின்னா, இந்த செல்போனுக்கு ஃபுல் சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபுல் சார்ஜ் ஏத்துங்க. அந்த செல்போனை அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்க. நீங்க டைம் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் சார்ஜ் 100% செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏற்றிட்டு அதை யூஸ் பண்ணும் பொழுது அந்த செல்லு எத்தனை மணி நேரத்துக்கு சார்ஜ் நிக்குதுன்னு பாருங்க. நீங்க அதுவே ஒரு செல்போன்ல சார்ஜரை மாட்டிட்டு நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருங்க. இப்பயும் ஒரு பக்கம் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும், சரிங்களா? இப்ப சார்ஜ் ஒரு கட்டத்துல நீங்க பயன்படுத்தி இருக்கும் பொழுதே 100 வந்துடும். இப்ப 100 வந்துருச்சுல்ல, டைம் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த செல்போன்ல பயன்படுத்திட்டே இருங்க. எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் ஏற்றுனதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே சார்ஜ் ஏற்றுனதுக்கும் டைம் டியூரேஷன் பயங்கரமா வித்தியாசம் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய உடம்புகள்லையும் அதான் நடக்குது. இரவு நைட்டு நல்லா டீப் ஸ்லீப், அப்படியே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி, சைலண்ட்ல கூட கிடையாது, வைப்ரேஷன் மோடு கூட கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்த மாதிரி தூங்குனீங்கன்னா மறுநாள் எவ்வளவு எனர்ஜி ஆகிறீங்க பாருங்க. உங்க உடம்புக்குள்ள ஹார்மோன்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா சுரக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு அற்புதமா உங்களுடைய பாடி எல்லாம் ரியாக்ட் பண்ணுன்னு பாருங்க, எவ்வளவு கிரியேட்டிவிட்டி கிடைக்கும் பாருங்க. உங்களுடைய சிந்தனை திறனை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு, உங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நாமளே எப்படி சிந்திச்சோமா, நாமளே இப்படி ஒரு ஐடியா பண்ணோமா, நம்ம பண்ணதே ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு பூரிப்பு வரும். எப்பனா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்ட மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூங்குனீங்கன்னா. ஆனா நைட்டு வைப்ரேஷன் மோடு மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா பிறண்டு படுத்துக்கிட்டே, அப்புறம் அந்த ஹெவி வைப்ரேஷன் மோடு மாதிரி டொர்னு கொரட்டை விட்டுக்கிட்டே, சரிங்களா? கொரட்டை விட்டு தூங்குறவங்க கூட ஒரு டீப் ஸ்லீப் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒரு படம் ஓடும். கொரட்டை ஓடுற சவுண்ட் கேட்காது, ஆனா உள்ள ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். புது படமா ஓடும், அதுவும் ஃபுல் கலர்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, பாருங்க. காலையில பார்த்தோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். பார்த்து என்ன தெரியும், வேலைகள்ல எல்லாத்திலையும் பார்த்தா அங்கிட்டு போனா மட்டும் சரியா தூக்கம் இல்லைன்னா. அப்ப இது மாதிரி நல்ல டீப் ஸ்லீப் நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா பக்கவாதம் மட்டும் இல்லைங்க, எந்த வாதமும் வராது. அதுக்கு அற்புதமான ஒரு அருமருந்தே தூக்கம் தான். என்ன பண்ணலாம்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்ப்போமே. ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் பாடம் நடத்தும் பொழுது நமக்கு தூக்கம் வந்துடும், பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த தூக்கம் இப்ப படுத்தா வரமாட்டேங்குதே ஒண்ணும். நீங்க அப்ப கவனிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிருப்போம்னு, கவனிக்கிறோன்ற பேர்ல நம்மளுடைய கையை கொண்டு போய் இந்த கன்னத்துக்கிட்ட இங்க வச்சிருப்போம். இப்படியே வச்சு இப்படி டேபிள் மேல இப்படி கையை வச்சு இப்படிதான் உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம், அவரை அப்படியே சொக்கிடுவோம். அவ்வளவுதான். இங்க இருக்குதுங்க தூக்கத்துக்கான புள்ளி உங்களுடைய முகத்தில். யாருன்னா இதை ஃபேசியல் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதுல இந்த இடத்துல லிவர், கல்லீரலினுடைய பகுதி, கல்லீரலினுடைய நர்வஸ் இங்க முடியுதுன்பாங்க. ஓகேங்களா? ஆமா, கல்லீரலை நேரடியா இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்பாங்க. இந்த இடத்துல அப்படி தடவி கொடுத்தாலே தூக்கம் வரும். பாருங்க, இந்த இடத்துல அப்படி கை வச்சோடனே நமக்கு பாத்தீங்கன்னா நம்மள அறியாம தூங்குறோம் பாத்தீங்கன்னா. அது போல நமக்கு இது அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ST5 ஸ்டொமக் 5. இது மூளையினுடைய சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளியை சொல்லுவாங்க, சரிங்களா? ஆமா, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த புள்ளிகளை தூண்டப்படும் பொழுது மூளை வளர்ச்சி நல்லா கிரௌத் இருக்கணும். பாருங்க, அதற்கான சுவிட்சிங்க தான் இருக்கு, ஆன் ஆஃப், அவ்வளவுதான். இப்படி இறைவன் நம்முடைய உடம்புலயே சில புள்ளிகள்லாம் கொடுத்துக்கிறாருங்க. அது போல வர்ம புள்ளியும் இங்க இருக்குது. பாருங்க, இப்படி எல்லாத்துலயுமே கொண்டு வந்துக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய வர்மாவுல இங்க புள்ளி இருக்குது, அக்குபஞ்சர்ல இங்க புள்ளி இருக்குது, ஃபேசியல் ரிஃப்ளெக்ஸாலஜில புள்ளி இருக்குது. அதனால பாருங்க, நீங்க போயிட்டு வீட்டுல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா ஃபேசியல் பண்றதுக்கு போய் நம்ம பியூட்டி பார்லர் போய் அவங்க ஃபேஸ்ல கை வச்சோன்னா தூக்கம் வந்துருது. நம்ம போய் முடி வெட்டுறதுக்கு போயிட்டு உட்கார்ந்தோம்னா அங்க தலையில அவர் கை வச்சோன்னா தூக்கம் வந்துருது. இங்கெல்லாம் புள்ளிகள் இருக்குது. நம்முடைய தலையில, இந்த உச்சம் தலையில இங்க ஒரு புள்ளி இருக்குது. அது பாத்தீங்கன்னா இந்த உச்சந்தலையில கரெக்டா நம்மளுடைய இந்த உச்சி குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய காதோட சென்டருக்கு நேரம் அப்படி ஒரு கோடு போட்டு, நம்மளுடைய மூக்குக்கு நேரம் அப்படி ஒரு கோடு போட்டு போனோம்னா ரெண்டும் சந்திக்கிற புள்ளிங்க அது. அதை பாத்தீங்கன்னா சென்மாய் அப்படின்பாங்க. 100 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி. இங்க ஒரு பாயிண்ட்ல
அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணா 100 பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். ரஜினிகாந்த் மாதிரி. ஆமா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரினா இந்த ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணா 100 பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும் இந்த ஒரு புள்ளியில. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முடிவெட்டும் பொழுது இப்படி லைட்டா அப்படியே உச்சந்தலை கிட்ட வந்து அப்படி கை வச்சுட்டாருன்னா சரி, அவ்வளவுதான், அப்படியே சொக்கி இறங்கிருவோம். இப்படிலாம் சில புள்ளிகள் இருக்குதுங்க. இந்த புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணாலே நம்ம முதல்ல நைட் நல்லா தூங்குவோம். அதனால நைட்டு படுக்கும் பொழுது இப்ப பாருங்க, நமக்கு யாராவது இன்னொருத்தவங்களுடைய கையில அப்படியே தலைப்பகுதியை லைட்டா அப்படியே சொரிய சொல்லுங்க, ஒரு சின்ன மசாஜ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். செமையா இருக்கும், அப்படியே ரெங்கிரும். அது நீங்களே பண்ணிக்கலாம், இல்ல அந்த மாதிரி பண்ண சொல்லலாம், ரெங்கிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே லேசா ஒரு மசாஜ் பண்ணுங்க. உங்களுடைய கன்னத்தில், உங்களுடைய முகத்தில் இந்த கன்னத்துல லைட்டா அப்படி ஒரு மசாஜ் பண்ணுங்க. இது மாதிரி நம்முடைய முகத்தில் இப்படி சில புள்ளிகளை அழுத்தினாலே நமக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். அப்படிலாம் சில விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதையும் தாண்டி ஏதாவது மெடிசன் இருக்குதாங்க, மெடிசனை சாப்பிட்டா நான் நல்லா தூங்கணுமா, அப்படி ஒரு நல்ல அருமையான தூக்கம் வருமா, அதுக்கு ஏதாவது சாரி பாருங்க, இந்த தண்ணி இது அப்படியே இது பண்ணுது. அது போக என்னன்னா இன்னைக்கு இந்த இதை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல, வடைய, அதான். ஓகே ரைட், நான் அப்படியே கண்டினியூ பண்றேமா. சரி, இதை நான் கட் பண்ணிட்டு புதுசாக அதுக்கே வரேன். ரைட், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஃபேஸ்ல மட்டும் அழுத்துறது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கால் பாதத்திலும் ஒரு அற்புதமான ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க. இங்க அழுத்தம் கொடுத்தா போதும், இம்மிடியேட்டா சூப்பரான தூக்கம் வரும், டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க. இது எல்லாத்தையும் விட மிக அற்புதமா ஒர்க் பண்ணும். இப்படி நமது உடலில் சில இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவே நம்ம நல்ல தூக்கத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப இதை நம்ம பயன்படுத்தினாலே போதும், சூப்பர். நிறைய தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல மட்டும் அழுத்தினா தூக்கம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. இதை மட்டும் பயன்படுத்தினால் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நீங்க படுத்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்லீப், கனவு தொல்லைகள் இல்லாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு உங்களுக்கு செல்ல முடியும். அப்படி என்ன அந்த மூலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜாதிக்காய் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. மாசிக்காய் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ரேஷியோ மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல, சரிங்களா, டேபிள் ஸ்பூனும் கிடையாது ஓகேங்களா, அந்த பெரிய ஸ்பூனும் கிடையாது, அதை விட ஒரு சின்ன ஸ்பூன். ஒருவேளை உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அரை ஸ்பூன் எடுங்க. உங்களுக்கு 1/4 ஸ்பூன் மட்டும் கூட எடுத்து பாருங்க, அதுலயே நல்ல தூக்கம் வந்துடும். அதுவே கூட உங்களுக்கு போதும் தான். ஒருவேளை தேவைப்பட்டா அரை ஸ்பூனுக்கு போடுங்க. அதனால 1/4 ஸ்பூன் எடுங்க. உங்களுடைய டேபிள் ஸ்பூன்ல என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இரவு நைட்டு படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் ஜாதிக்காயும் மாசிக்காயும் கலந்த இந்த ரேஷியோவில் 50-50 ரேஷியோவில் உள்ளத பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்து லைட்டா வெது வெதுப்பான தண்ணி கலந்து சாப்பிடலாம், அல்லது டைரக்டா வாயில போட்டு அப்படியே சாப்பிடலாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கி பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவீங்க, டீப் ஸ்லீப் போவீங்க, கனவு தொல்லைகள் இல்லாத உறக்கத்துக்கு போகும். இப்படி நீங்க இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் ஆகும். காலையில் எந்திரிச்சோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு பூ மலர்ந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபேஸ். பயன்படுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய நான் வந்து தூக்க மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிறேன், ரொம்ப வருஷமா எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா அரை ஸ்பூன் போகலாம். அரை ஸ்பூன், 3/4 ஸ்பூன் இதெல்லாம் நீங்க தாராளமா போகலாம், ஒன்றும் இதே கிடையாது. இது எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா? ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. நம்மளுடைய பல ஸ்ட்ரெஸ்ஸை போக்கி ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல தினமும் இரவு இந்த மூலிகையை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று அனைத்து நோய்களையும் குணமாகி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.